ஆரையை கொண்ட அதன் பக்க நீளத்துக்கு சமனான ஆரையை கொண்ட அதன் பக்க நீளத்துக்கு சமனான ஆரையை கொண்ட ஓர் ஆரைச்சிறை ஒரு ஆரைச்சிறையினுள்ளே வரையப்பட்டுள்ளது. ஒரு ஆரைச்சிறையினுள்ளே வரையப்பட்டுள்ளது. நிலத்தப்பட்ட பகுதியின் சுற்றளவை காணும். நிலத்தப்பட்ட பகுதியின் சுற்றளவை காணும். சார் கேள்வி திரும்பி சொல்லுங்க. 7 சென்டிமீட்டர் பக்க நீளமுள்ள ஒரு சமபக்க முக்கோணி ஒன்றில் 7 சென்டிமீட்டர் பக்க நீளமுள்ள ஒரு சமபக்க முக்கோணி ஒன்றில் அதன் பக்க நீளத்துக்கு சமனான ஆரையை கொண்ட அதன் பக்க நீளத்துக்கு சமனான ஆரையை கொண்ட ஆரைச்சிறையினுள்ளே வரையப்பட்ட ஆரைச்சிறை வரையப்பட்டுள்ளது. நிலத்தப்பட்ட பகுதியின் சுற்றளவை காணும். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று இருக்கு. அதுல எல்லா சைடும் 7 சென்டிமீட்டர், ரைட்? இப்போ ஒரு செக்டர் ஆஃப் சர்க்கிள் இங்க இருக்கு. இப்போ கேட்டிருக்கு என்னன்னா இந்த ஷேடட் ஏரியாண்ட பெரிமீட்டர் என்னன்னு கேட்டிருக்கு. ரைட், எப்படி வரும்? ரைட், இந்த ஆர்க் லென்த் எவ்வளவுன்னு காணுங்க. இந்த ஆர்க் லென்த் காண்றதுக்கு என்ன செய்யணும்? இந்த வில்லின் நீளம் காண்றதுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லுங்க. ஒரு சமபக்க முக்கோணியம்டா அதுல ஒவ்வொரு கோணமும் எத்தனை பாகையா இருக்கும்? ஒரு சமபக்க முக்கோணியில ஒவ்வொரு கோணமும் எத்தனை பாகையா இருக்கும்? 60 பாகையா இருக்கும். ரைட், அப்ப இங்க 60 பாகை, 60 பாகை, 60 பாகையா இருக்கும். அப்ப இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த ஆர்ஹெச் இந்த செக்டர் ஆங்கிள் எவ்வளவு? 60 பாகை. ரைட், அவை நம்ம போட்டுக்கொள்ளலாம். இந்த வில்லின் நிலையில காணணும்னா என்ன செய்யணும்? 360 மேல் தீட்டா தர 2πr வில்லின் நீளம் மட்டும். நான் சுற்றளவு சொல்லேன். சுற்றளவுனா இந்த இது வரும். அப்ப சக 2r வரும். ஆனா இங்க நான் காண போறது இந்த வில்லின் நீளம் மட்டும். வில்லின் நீளம் மட்டும் என்ன செய்ய வரப்போகுது? வில்லின் நீளம் அல்லது ஆர்க் லென்த் போடலாம். வில்லின் நீளம் எப்படி வரும்? 360 மேல் தீட்டா தர 2πr. இங்க தீட்டா எவ்வளவு? 60 தர 2 தர 22 கீழ் 7 தர ஆர் எவ்வளவு? 7.
அப்ப இந்த 7 மேலும் வெட்டு பெற்றும் 60 360 சுருக்கின அவ்வளவு 60 1 60 60 360 60 6 ரைட் இப்ப பாப்போம் இங்க 3 இங்க 1 அப்ப 22க்கு 3 2 வரப்போகுது ரைட் அப்ப இந்த இதுன்ற வந்து வரப்போகுது 22க்கு 3 2 வரப்போகுது இப்ப சொல்லுங்க இதை சுருக்கினா எவ்வளவு வரும் உங்களுக்கு 3 21 இப்ப கேட்ட கேள்வி என்ன நிலட்டப்பட்ட பகுதியின் சுற்றளவு அப்ப நிலட்டப்பட்ட பகுதி என்ன இது வரப்போகுது அந்த வில்லும் இதுவும் இதுவும் வரப்போகுது அப்ப ஆக கண்டது தெரியும் 7.33 சென்டிமீட்டர் மற்றது என்னது இது 7 எவ்வளவு வரப்போகுது 14.33 சென்டிமீட்டர் 33 சொல்ற இல்ல 3 3 சொல்றோம் தசத்துக்கு அங்கால நம்பர் வந்து ஒரு இலக்கத்தால பாசி 3 3 சொல்றோம் எழுதி கொள்ளுங்க ஓகே அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்க நிலற்றப்பட்ட பகுதியின் சுற்றளவை காண்க நிலற்றப்பட்ட பகுதியின் சுற்றளவை காண்க find the perimeter of the shaded area
ரைட். இங்க பாருங்க, நிலற்றப்பட்ட பகுதி என்று வரும்போது இங்க வந்து நிலட்டி இருக்கிறது எங்க? இந்த ஏரியாக்குள்ள. ஷேடட் பண்ணி இருக்கிறது வந்து இந்த ஏரியாக்குள்ள, ரைட்? ஷேட் பண்ணி இருக்கிறது இந்த ஏரியாக்குள்ள. இப்ப கலர் பண்ணி இருக்கிறது இந்த ஏரியாக்குள்ள. எங்களுக்கு வந்து சுற்றளவு காணிக்கல எதை காண வேண்டி வரும்? இந்த ஆக்கும் இந்த ஆக்கும் அதோட இந்த நிலமும் இந்த நிலமும் இவ்வளவுதான் எங்களுக்கு என்ன வேண்டி வரும்? காண வேண்டி வரும். ஏன் இவ்வளவுதான் இந்த நிலட்டப்பட்ட பகுதிக்குள்ள அடங்கி இருக்கிற எங்களுக்கு சுற்றளவுக்குள்ள வரும். அப்ப இந்த நான் இப்ப கலர் பண்ணி டாக்கா பண்ணிருக்கிற இந்த ஏரியா, இந்த சுற்றளவு தான், பெரிமீட்டர் தான் நான் காணும். இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நான் காண தேவை இல்லை. ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை காண்றதுக்கு எங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? இந்த வில்லின் தெரிஞ்சிருக்கணும், இந்த வில்லின் நீளம் தெரிஞ்சிருக்கணும், அதோட இந்த நீளமும் தெரிஞ்சிருக்கும். ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய வில்லின் நீளத்தை காணும். பெரிய வில்லின் நீளம், பெரிய லென்த் வந்து எவ்வளவு காணல? முன்னூற்றி 60 மேல் தீட்டாக்கு பதில் எவ்வளவு போடுவோம்? 45. 45. 360 மேல் தீட்டா 45 பாவை தர 2 பைக்கு பதிலா 22 ஆறுக்கு பதிலா என்ன போடுவோம்? ஆறுக்கு பதிலா என்ன போடுவோம்? இப்ப நான் காண போறது பெரிய வில்லின் நீளம். இந்த பெரிய வில்லுக்குரிய ஆறு எவ்வளவு? மையத்தில இருந்து இந்த பெரிய வில்லுக்குரிய தூரம் எவ்வளவு? 3.5. இதுதான் 3.5. இது 3.5. எவ்வளவு? இந்த மையத்தில இருந்து 7 சென்டிமீட்டர். இவ்வளவு நான் இந்த பெரிய வில்லுக்குரிய நீளம் எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர். அப்ப 7 சென்டிமீட்டர் நீங்க வரப்போகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த 7 இந்த 7 மட்டும் பற்றும் 45க்குள்ள முன்னூற்று எத்தனை முறை? 45 8 முறை. ரைட். அப்ப 8 முறை. இப்ப சொல்லுங்க, இந்த ரெண்டை பட்டின மண்டை இங்க எத்தனை வரும்? 4. இதுக்குள்ள ஒரு 2 அளவு மட்டும் அப்படி வரும்? 12. 2. அப்ப எவ்வளவு? 5.5. இது இப்ப என்னத்தை கண்டுறாங்க? இந்த பெரிய வில்லின் நீளம். ரைட். இப்ப சிறிய வில்லின் நீளத்தை காணும். ஸ்மாலா அப்ப அதுக்கு என்ன போடுவோம்? 360 மேல் தீட்டா எவ்வளவு? பெரிய வில்லுக்கு சின்ன வில்லுக்கு தீட்டா என்னது? ஒரே தீட்டா தான். 45 தான், இதுக்கு 45 தான். அப்ப தீட்டா எவ்வளவு? 45. தர 2 தர 2 பையா, ரைட்? அதாவது 360 தீட்டா தர 2 பையா தான் நமக்கு சமன்பாடு. அப்ப 2 தர பை வந்து 22 தர 6க்கு பதிலா என்ன போடுவோம்? இப்ப 3.5 சென்டிமீட்டர். 3.5 சென்டிமீட்டர் போடுவோம். ஏனென்றா இங்க இருந்து இங்க வரைக்கும் தான் நாங்க ஆரை காண போறோம். ஏனென்றா சின்ன வில், இந்த சிறிய ஆக்குக்கு வந்து நாங்க நீளம் காண போறோம் இங்க இருந்து இங்க மட்டும். ஆகவே 3.5 சென்டிமீட்டர். அவ இங்க பட்டினமண்டா 1 8 முறை, இங்க 7க்குள்ள 2 முறை, இங்க எத்தனை முறை? 1 முறை. 3.5 2 முறை தான் 7. நான் சொல்லியிருக்கேன் 3.5 7. அடுத்தது என்ன? 10.5 வருமானு சொல்லியிருக்கேன். என்னடா உங்களுக்கு கேள்விகள் வரும், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 3.5 3 முறை தான் 10.5. ரைட். அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 2 முறை. ரைட். இப்ப இந்த ரெண்டும் மட்டுப்பட்டு இங்கால பாத்தீங்கன்னா இங்க 11 இங்க 4. இப்ப சுருக்கிற மடங்களுக்கு எவ்வளவு வரும்? 11 இங்க 4 எவ்வளவு? 2.5. இங்க பாருங்க, ஒரு எண்ண 4ஆல வகுக்க போறோம்னா 1/4 0.25, 2/4 0.5, 3/4 எவ்வளவு? 0.75, 3/4.
4 4ன்றது எவ்வளவு? 1. ரைட்? அப்ப 4ஆல வகுக்கிறீங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, முழு எண்ணோட இப்ப 4க்கு முழு எண்ணோட அங்கால எக்ஸ்ட்ராவா 1 வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னைக்கு 0.25 வரும். எக்ஸ்ட்ராவா 2 வந்துச்சுன்னா 0.5 வரும். எக்ஸ்ட்ராவா 3 வந்துச்சுன்னா 0.75 வரும். எக்ஸ்ட்ராவா வராட்டி அதாவது 4 வகுக்கணும்னா முழுசா வந்துடும். இப்ப பாருங்க 11 4 வகுக்கல ஃபர்ஸ்ட்க்கு வகுக்கல எத்தனை வகுக்கலாம்? 11 சாரி 4 எத்தனை 11க்குள்ள அடங்கும் 2 4 2 8 ரைட் 8 நாங்கள 11க்கு 8க்கு முடியல எவ்வளவு வித்தியாசம்? 3. அப்ப 4 க்கு மேல் 3. அப்ப 4 மேல் 3க்கு எவ்வளவு? 7. இப்ப உதாரணத்துக்கு இப்படி எடுப்பேன் 22ங்கள் 4. அப்ப சொல்லுங்க பாப்போம் 4 எத்தனை 22க்குள்ள இருக்கிற முழு எண்ணத்துல 4 அளவு கேட்கல நான் 5 நான் 5 20 அங்க எத்தனை மிச்சம் இருக்கு 22ல 2 அப்ப 2 எண்கள் 4 மேல் 2க்கு எத்தனை வரும்? 0.5 அப்ப 5.5 அந்த 0.5 கூட்டணும் 5.5 இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப 33 கீழ் 4 என்றா எத்தனை வர போகுது? நான் 8 32 அப்ப அங்க எக்ஸ்ட்ராவா இருக்கு 1 அப்ப 4 மேல் 1 எத்தனை 2.25 அப்படிதான் உடனே நாங்க சுருக்கங்களை பார்க்கிறோம். இது 5ஆவது வகுப்புல நீங்க ஒவ்வொன்றுக்கும் அந்த பிளான்களை யோசிச்சு வச்சுக்கணும். இப்ப 5ஆவது வகுப்புல எப்படி வரும்? 1 கீழ் 5 என்றா 0.2 2 கீழ் 5 என்றா 0.4 3 கீழ் 5 என்றா 0.6 4 கீழ் 5 என்றா 0.8 5 கீழ் 5 என்றா 1. அப்ப உதாரணத்துக்கு 11 கீழ் 5 இருக்குண்டா I 2 10 நம்மள 1 ஆகவே 5 மேல் 1 என்றா என்ன வரும்? 0.2 ஆகவே 2.2 வரும். ரைட்? அந்த மாதிரி ட்ரிக்குகளை வச்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொள்ளலாம். ரைட்? இப்ப நான் பெரிய வில் நிலம் கண்டுட்டேன், சின்ன வில் நிலம் கண்டுட்டேன். இப்ப மிச்சம் என்ன 2 காணணும்? என்னென்ன போடணும்? சுற்றளவு. அப்ப இந்த நிலமும் இந்த நிலமும் போடணும். ஆகவே மொத்தம் சுற்றளவு சமன் நிலத்திய பகுதியின் சுற்றளவு ஷேடட் ஏரியான்ற சுற்றளவு என்ன வரப்போகுது? இங்க இருந்து தொடங்குவோம். இங்க இங்க போக அளவு 3.5 சென்டிமீட்டர். சாக இங்க இருந்து பெரிய வில்லால போக அளவு பெரிய வில்லுக்கு 5.5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர். சாக இங்க இருந்து இங்க வர்றதுக்கு இவ்வளவு அளவு 2.75 சென்டிமீட்டர். இங்க இருந்து 2.75 சென்டிமீட்டர். இங்க இருந்து இங்க 3.5 சென்டிமீட்டர். 3.5 சென்டிமீட்டர். சாக இங்க இருந்து இந்த வளைவு வில்லுக்கு எவ்வளவு 2.75 சென்டிமீட்டர். 2.75 சென்டிமீட்டர். குழந்தை கூட்டங்கள் எவ்வளவு வருது? 3 5 8 9 9 10 11 12 12.5 13.5 14.5 15.2 சரியான சார்? இல்லையா? சரி சார். சரி. எழுதிக்கொள்ளுங்க.
அடுத்த கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. காட்டப்பட்டவாறு தடாகம் ஒன்றை அமைப்பதற்கு காட்டப்பட்டவாறு மேற்காட்டப்பட்டவாறு தடாகம் ஒன்றை அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. காட்டப்பட்டவாறு தடாகம் ஒன்றை அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. காட்டப்பட்டவாறு தடாகம் ஒன்றை அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ரைட், ஒரு கொண்டு வந்து செய்ய போயிருக்கோம். தடாகத்தை சுற்றி பாதுகாப்பு வேலிகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தடாகத்தை சுற்றி பாதுகாப்பு வேலி அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரு ஃபென்ஸ் ஒன்று அமைக்க போயிடும். ரைட், தடாகத்தை ரவுண்ட் பண்ணி ஃபென்ஸ் ஒன்று அமைக்க போயிடும். அந்த பவுண்டரியை சுற்றி பவுண்டரியில ஃபுல்லா ஃபென்ஸ் அமைக்க போயிடும். ரைட், தடாகத்தை சுற்றி வேலி அமைக்கப்பட உள்ளது. தடாகத்தை சுற்றி பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட உள்ளது. வேலியின் சுற்றளவை காண்க. இல்லாட்டி வேலியின் நீளத்தை காண்க. 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 ஒரு மீட்டர் வேலியை அமைப்பதற்கு 1 மீட்டர் வேலியை அமைப்பதற்கு 1 மீட்டர் வேலியை அமைப்பதற்கு 1 மீட்டர் வேலியை அமைப்பதற்கு 1000 ரூபாய் செலவாகும் எனில் 1 மீட்டர் வேலியை அமைப்பதற்கு 1000 ரூபாய் செலவாகும் எனில் 1 மீட்டர் வேலியை அமைப்பதற்கு 1000 ரூபாய் செலவாகும் எனில் வேலியை அமைப்பதற்கான மொத்த செலவை காண்க. வேலியை அமைப்பதற்கான மொத்த செலவை காண்க. சரிங்க, ரைட். இப்ப சொல்லுங்க, அந்த சின்ன வில்லியில வந்து எத்தனை வில்லி இருக்கு? சின்ன அரைவட்டம் எத்தனை இருக்கு? 2 ஆக்குல எத்தனை இருக்கு? அரைவட்டத்துல 2 எத்தனை ஆக்கு இருக்கு? 2. சிறிய அரைவட்டங்கள் எத்தனை இருக்கு? 2. சிறிய அரைவட்டங்கள் எத்தனை இருக்கின்றன? 2. நான் கதைக்கிற விளங்குதா?
ஓம் சார். சார். சொல்லுங்க, சிறிய அரைவட்டங்கள் எத்தனை இருக்கு? ரெண்டு. இரண்டு இருக்கு. அப்ப இரண்டு அரைவட்டம் சேர்த்தா என்னது? முழுவட்டம். முழுவட்டம். ரைட். இரண்டு அரைவட்டங்கள் சேர்ந்தா எங்களுக்கு தெரியும் ஒரு முழுவட்டம். முழுவட்டம். ஃபுல் சர்க்கிளோடு வரும். அப்ப அந்த ஒரு சிறிய முழுவட்டத்துக்குரிய சிறிய முழுவட்டம், ரைட்? அப்ப சிறிய ஃபுல் சர்க்கிள், அதாவது ஸ்மால் சர்க்கிள், ஸ்மால் சர்க்கிளுக்கு வந்து சிறிய வட்டம், அதுக்குரிய சுற்றளவுக்கு என்ன செய்யணும்? 360 மேல் தீட்டா எவ்வளவு வரும்? 180. முழுவட்டம் 360. 360 மேல் 360 வேற 2 பை வந்த எவ்வளவு? சாரி, பையில ஆர் வந்த எவ்வளவு? 14 சென்டிமீட்டர் சார். வடிவ பாருங்க, ஆரையா 14 சென்டிமீட்டர். 35. நான் சொல்றது சின்ன வட்டம், இப்ப கதைக்க போறது சின்ன வட்டம். இந்த வட்டம் இந்த வட்டமும் இது ஆரையா எவ்வளவு? 14 சென்டிமீட்டர் ஆரையா வட்டத்தின் அது விட்டா, ரைட்? இது வந்து டி 7. அப்ப ஆர் வந்து என்ன இருக்கும்? 7. 7. கவலை என்ன பண்ண விடக்கூடாது, ரைட்? அப்ப இது வந்து 7 சென்டிமீட்டர்ல அதே பார்க்கணும். இங்க வந்து மீட்டர்லாம் இருக்கு கணக்கு. ஆகவே மீட்டர். ஆகவே 360 மேல் 360 வெட்டுப்பற்றும் 7 மேலும் வெட்டுப்பற்றும் எவ்வளவு? 44. ரைட். பெரிய வட்டத்துக்கு போ. இப்ப பாருங்க, இந்த வட்டமும் இந்த அரை வட்டத்துக்கு சேர்த்தவங்களுக்கு என்ன வந்துரும்? ஒரு முழு வட்டம். ரைட். அப்ப பெரிய வட்டத்துக்கு போகும். பெரிய சர்க்கிள், பிக் சர்க்கிளுக்கு போகும். பெரிய வட்டத்துல சுற்றளவு எவ்வளவு வரப்போகுது? 360 மேல் 360 2 பை ஆர். அப்ப 360 வெட்டுப்பற்றும் 2 பை ஆர்னு போடலாம். முழு வட்டம் வந்து நீங்க டைரக்டா 2 பை ஆரே போட்டுக்கொள்ளலாம், ரைட்? நான் ஏன் இதை திருப்பி திருப்பி உங்களுக்கு போடுறேன்னா நினைவிற்கோணம் பண்றதுக்காக. ஆங்கிள் உங்களுக்கு கோணம் வந்து தந்தாங்கன்னா அதை நினைவிற்கோணம் பண்றதுக்காக தான் நான் உங்களுக்கு 360 360 போடுறேன். இல்லாட்டி நீங்க டைரக்டாவே 2 பை ஆர் போடலாம், முழு வட்டமாக இருந்தால், ரைட்? அப்ப 2 பை ஆர், 2 பை ஆர் 2 தர 22 7 தர ஆர் வந்து எவ்வளவு? இங்க விட்டம் எவ்வளவு? 35. அப்ப ஆர் எவ்வளவு? 35க்கு 14.5. சரி, இல்லாட்டி அதை நான் சுருக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும், நான் என்ன செய்யலாம்? 35 அரைவாசி தானே ஆறு. 35 விட்டமெண்டா விட்டத்தின் அரைவாசி தானே ஆறு. அவன் விட்ட 35 அரைவாசி எவ்வளவு? 35 2. ஏன்னா எனக்கு சுருக்கிறதுக்கு ஈஸிக்காக நான் அப்படி போட்டுக்கொள்றேன், ரைட்? இவ்வளவு மீட்டர். ஆகவே இங்க இருக்க மேல இருக்கிற ரெண்டும் இங்க இருக்கிற ரெண்டும் வெட்டுப்பற்றும் 7 1 7 7 5 35. ரைட். இப்ப பாருங்க, ஈஸியா இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் எல்லாம் வெட்டுப்பட்டுட்டு, இதுவே நீங்க 14.5 போடுறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க தேடிட்டு இருக்கணும். 14.5 நான் எங்க கொண்டு வெட்டுறேன்னு நீங்க யோசிக்கணும், ரைட்? அதனால வந்து நாங்க என்ன செய்வோம், ஈஸியா இப்படி எந்த பக்கத்தால போகலாம்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். அப்ப 35 2 ஒன்று தான், 14.5 ஒன்று தான். ஆனா இந்த 35 2 போட்டோம்னா எங்களுக்கு என்ன இருக்கு? ஈஸியா இருக்கு. ஆகவே 35 2 2 தர 22 7 தர 35 2. ஆக இப்ப பாத்தீங்கன்னா மேல என்ன இருக்கு? மிச்சம் 22 தர 5 எவ்வளவு? 110 மீட்டர். ரைட். இப்ப நாங்க கண்டது ஃபுல்லா கண்டுட்டோம். ஏன் இந்த கோடுல உங்களுக்கு வராது? ஏன் இது உள்ளுக்கு இருக்கிறது? சுற்றளவு பண்றது என்னது? இங்க இருக்கு இவ்வளவு. அவ சுற்றளவு மொத்தம் எவ்வளவு? சுற்றளவு தடாகத்தின் சுற்றளவு, அந்த பொண்டின் சுற்றளவு எவ்வளவு? 44 மீட்டர்ஸாக 110 மீட்டர். குளிர் எவ்வளவு? 154.
154 மீட்டர், சென்டிமீட்டர் போடக்கூடாது. 154 மீட்டர், ரைட்? இப்ப பாருங்க, இதுவே நீங்க அரைவட்டமா காண போறீங்கடா என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு அரைவட்டத்தை கண்டிருக்கலாம். 360 மேல் 180 2πr போட்டு ஒரு அரைவட்டத்தை கண்டு அதை 2ஆல பிரிக்கினா தான் 2 வளைவுக்கு வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப 2ஆல பிரிக்கினா உங்களுக்கு 44 வந்திருக்கும். அது மாதிரி இந்த அரைவட்டத்துக்கு தனியே காணுவீங்க, இந்த அரைவட்டத்தை தனியே காணிக்கலாம். 55 வந்திருக்கு உலகத்துக்கும். அப்ப 55 இதுக்கு ஒரு 55. ஆகவே 55 இது 22 55 22 அவ்வளவு உங்களுக்கு இது வந்துருக்கு, ரைட்? 144, ரைட்? இப்ப சொல்லுங்க, 1 மீட்டருக்கு எவ்வளவா செலவாகும்? 1000. 1 மீட்டருக்கு 1000 ரூபாய். இப்ப மொத்தம் எவ்வளவு மீட்டர் இருக்கு? 154 மீட்டர். எவ்வளவு வரும்? 154 1000 ரூபாய். 1,54,000 சொல்லிக்கொள்ளுங்க. விலங்காடி கேளுங்க. ஓகே, எழுதினா தலையங்கம் போடுங்க. வர்க்கமூலம், 2ஆம் பாடம், வர்க்கமூலம். வர்க்கமூலம் என்ன சொல்லுங்க பாப்போம்? வர்க்கமூலம் என்ன சொல்லுங்க பாப்போம்? ஒரு எண் இருக்குதுண்டா, ரைட்? ஒரு இலக்கம் இருக்குண்டா, அதுக்கு வர்க்கமூலம் எப்படி காண்றேன்டா, அந்த வர்க்கமூலத்துக்கு நாங்க குறியீடு போடுவோம் இந்த மாதிரி போட்டு இப்படி, ரைட்? அதாவது வகுத்தல் அடையாள மாதிரி தான் போடுவோம். ஆனா நீங்க சும்மா வகுத்தல் செய்வீங்க 53 2 அப்படித்தான் வரும். ஆனா இதுல ஒரு வளை கொண்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வரும், ரைட்? வர்க்கமூலத்துக்கு நாங்க இந்த மாதிரி போட்டுக்கொள்வோம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நார்மலா வர்க்கமூலத்துக்குள்ள இந்த வளைவு இருக்குதானே, இதுக்குள்ள ஒரு 2 இருக்கும், ரைட்? இதுக்குள்ள ஒரு 2 இருக்க வேண்டியது உண்மையாவே இருக்கும், ரைட்? இதைத்தான் நாங்க வர்க்கமூலம்னு சொல்லுவோம். ஆனா அது நாங்க திரும்ப திரும்ப அதே யூஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த 2 போடாம நாங்க டைரக்டா எழுதினாலும் அது எங்களுக்கு வர்க்கமூலம் தான், ரைட்?
இந்த ரெண்டு உள்ளுக்கு போடாட்டி இந்த குறியீட்டு எங்களுக்கு டிரெக்டா வரப்போகுது வர்க்க மூலம் தான். ரைட்? இதே இடத்துல இதே குறியீட்டை போட்டு இதுக்குள்ள மூண்டை போட்டோம்னா இதை வந்து நாம சொல்லுவோம் கனமூலம். ரைட்? இது வந்து வர்க்க மூலம், இது வந்து கனமூலம். ரைட்? இதுக்குள்ள நீங்க 4 போட்டீங்கன்னா அந்த அதுக்கு இது மாதிரி வரும். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ உதாரணத்துக்கு இது ஏ என்றா, ரைட், இது ஏ என்று ஏ இந்த வர்க்க மூலம்ன்றது இந்த உள்ளுக்கு இருக்க 2 தானே. அப்ப வர்க்க மூலம்ன்றது என்ன அர்த்தம்டா ஏ இந்த அரையாம் அடுக்கு. ரைட்? ஏ இந்த அரையாம் அடுக்குன்றதுதான் வர்க்க மூலம். ரைட்? இந்த இந்த அடையாளம் இருந்துச்சுன்னா டைரக்டா நாங்க போடுவோம் அரையாம் அடுக்கு. ரைட்? இப்போ உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 இருக்குன்னு வைங்க. இது வந்து என்ன சொன்னா கனமூலம்னு சொன்னா. இது வந்து எப்படி வருமாண்டா இதுக்குள்ள ஏ வந்துச்சுன்னா ஏ இந்த எப்படி வரும் இது 1/3 அடுக்குன்னு வரும். ரைட்? சும்மா நார்மலா 3ஆம் அடுக்குன்னு எழுதுற மாதிரி இதுக்குள்ள 3 போட்டு இந்த மாதிரி வடிவத்துக்குள்ள 3 போட்டு இருந்தோம்னா அது ஏ இந்த 1/3ஆம் அடுக்குன்னு வரும். எங்களுக்கு இது இப்ப தேவையில்லை. ஆனா இப்படி வந்தா இப்படி எழுதணும்ன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது இப்படி இருந்துச்சுன்னா இது அரையாம் அடுக்குன்றதுதான் இந்த வடிவம் வந்து குறிக்குது. அப்ப ஏ இந்த அரையாம் அடுக்குன்னு தெளிவுபடும். இப்படி இருந்துச்சுன்னா இந்த உள்ளுக்கு 3 இருக்கு. ஆகவே இது வந்து ஏ இந்த 1/3ஆம் அடுக்குன்னு வெளிக்கொள்ளும். ரைட்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு 25 என்று கொண்டு வைப்போம். வர்க்க மூலத்துக்குள்ள 25. ரைட்? இப்ப வர்க்க மூலத்துக்குள்ள 25 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வந்து 25 இருக்கு. இந்த 25 நாங்க எத்தனை பெருக்கமா எழுதி கொள்ளலாம்? ஒரு எண்ணை திருப்பி பெருக்கிறதால 25 வரும். எத்தனை பெருக்க 25 வரும்? 5 தர 5 தர 5 நாங்க எப்படி எழுதி கொள்ளலாம்? 5 வர்க்கம் 2ஆம் அடுக்குன்னு எழுதி கொள்ளலாம். அதாவது வந்து இப்படி எங்களுக்கு நம்ம ஏற்கனவே 9ஆம் ஆண்டுல 8ஆம் ஆண்டுல படிச்சாங்க. 5/1ஆம் அடுக்கு தர 5/1ஆம் அடுக்குண்டா அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் என்ன செய்யப்படும்? கூட்டப்படும். ரைட்? இப்ப பாத்தீங்கன்னா 5/2ஆம் அடுக்கு தர 5/2ஆம் அடுக்கு என்ன வந்திருக்கும்? 5/4ஆம் அடுக்குன்னு வருது. ரைட்? அப்ப எங்களுக்கு 5/4ஆம் அடுக்குன்னு வந்துருக்கு. ரைட்? அப்ப நீங்க இது உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். அப்ப ஒரு நோட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. அடிகள் சமனாக இருந்து இது சுட்டிகளாம் வரும். நான் இதுக்கு சும்மா இது போட்டுக்கொள்றேன். அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். ஏ தர ஏ என்றா எப்படி வரும்? ஏ தர ஏண்டா ஏ இந்த அடுக்கு மறைமுகம் அர்த்தம். ரைட்? இங்கேயும் ஏ தர ஏண்டா இதை நாங்க எப்படி எழுதி கொள்ளலாம்டா ஏ இந்த 1ஆம் அடுக்கு தர ஏ இந்த 1ஆம் அடுக்கு. ரைட்? அப்ப அடிகள் சமன் அடுக்குகள் கூட்டப்படும். ஆகவே என்ன வரப்போகுது? ஏ இந்த 1 ஆகவே ஏ இந்த 2ஆம் அடுக்குன்னு வரும். ரைட்? இதுவே அடிகள் சமனாக இருந்து அடுத்த அடிகள் சமனாக இருந்து வகுக்கப்படும் போது அடுக்குகள் கழிக்கப்படும். இப்ப உதாரணத்துக்கு அடிகள் சமனாக இருந்து வகுக்கப்படும் போது ஏ இந்த 2ஆம் அடுக்கிற்கு ஏ இந்த ஏ என்று இருக்கும். இதை வந்து என்ன எழுதலாம்? ஏ இந்த 2ஆம் அடுக்கிற்கு ஏ இந்த ஏ என்றது ஏ இந்த 1ஆம் அடுக்கு. ரைட்? அப்ப அடிகள் சமனா இருக்கான்னு பார்ப்போம். இங்கேயுமே அடிகள் சமனாக இருந்து வகுக்கப்படும் போது ஏ இந்த அடுக்குகள் கழிக்கப்படும். அப்ப 2ல இருந்து 1 கழிக்கும். ஏ இந்த 1ஆம் அடுக்கு. இது சுட்டிகளா வரும். சும்மா எக்ஸ்ட்ராவுக்காக உங்களுக்கு தந்து வைக்கிறேன். இப்ப இங்க பாருங்க 25 நாங்க 5 தர 5 எழுதலாம். 5 தர 5 அப்படி எழுதி கொள்ளலாம் சொன்னா 5 வர்க்கம் எழுதி கொள்ளலாம். இப்ப சொல்லுங்க எனக்கு இந்த வர்க்க மூல குறிக்கு பதிலா நான் ஸ்கொயர் ரூட் பதிலா என்ன போடலாம்னு சொன்னா
இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலா என்ன போடலாம்னு சொன்னான்? அரையாம் அடுக்கு. அரையாம் அடுக்கு போடலாம். ஆகவே எப்படி போட்டுக்கொள்ளலாம்? 5 2ஆம் அடுக்கு இங்க இருக்கு. இது இந்த வர்க்கமூலத்தை எடுத்து என்ன வர போகுதுங்க? அரையாம் அடுக்கு. அரையாம் அடுக்கு. ரைட்? என்னன்னு இதே வச்சுக்கொள்ளுங்க. ஒரு அடுக்குக்கு மேல அடுக்கு வந்துச்சுண்டா, ஒரு அடுக்குக்கு மேல அடுக்கு வந்துச்சுண்டா என்ன நடக்கும்டா? இந்த அடுக்கும் அடுக்கும் பெருக்கப்படும். ரைட்? இப்ப பாருங்க, அடுக்குக்கு மேல அடுக்கு. அப்ப என்ன செய்யலாம்? இந்த ரெண்டும் அரையும் என்ன செய்யப்படும்? பெருக்கப்படும். இப்ப 2 அரையால பெருக்கினா என்ன வரும்? 2 தர அரை. இங்க 2 எங்க இருக்கு? ஒன்று கீழ் 2. இங்க 2 எங்க இருக்கு? மேல இருக்கு. மேலே ஒரு 2 இருக்கு, கீழே ஒரு 2 இருக்கு. அப்ப என்ன செய்யுது? 2 என்ன செய்யப்படுது? மேலே கீழே வேண்டா வகுப்படுது. இந்த 2 மட்டுப்பட்டது 1. ஆகவே 5. அப்ப 25 வர்க்கமூலம் என்ன? 5. அப்ப இதை எழுதி கொள்ளுங்க ஓர்டர்ல. இதுல உங்களுக்கு தேவை வேண்டாம், இதுல எழுதி கொள்ளுங்க. அடுக்குக்கு மேல அடுக்கு இருந்தா அடுக்குகள் பெருக்கப்படும். அடுக்கின் மேல் அடுக்கு இருப்பின் அடுக்குகள் பெருக்கப்படும். உங்களுக்கு தேவைக்கு என்றால் எழுதி கொள்ளுங்க. வெளியே கொள்ளுங்க. இப்ப இதுக்கு எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். 100. 10. 10 அது ஓர்டர்ல செய்யுங்க பாப்போம். அப்ப 100 வந்து எப்படி எழுதி கொள்ளலாம்? 10 தர 10 எழுதி கொள்ளலாம். அதுக்கு எப்படி சொல்லலாம்? 10 வர்க்கம் எழுதலாம். இப்ப இதை எப்படி எழுதலாம்? 10 மேல் 10. 10 வர்க்கத்தின் முழுவதின் அரையாம் அடுக்கு. இப்ப இது பெருக்கப்படும் சொன்னா அப்ப டைரக்டாவே போட்டுக்கொள்ளலாம். இது செஞ்சிடும் வெட்டுப்பட்டுரும். அவை 10. இருக்கு அப்படி வரும். பத்தாள் செய்யற மாதிரி செய்யுங்க பாப்போம். இது எப்படி பெருக்கலாம்? அப்ப 10 தர 10 தர 10 தர 10. 4 சைபர் இருக்கு. அப்ப 4 தர 10 பெருக்கினா தான் உங்களுக்கு என்ன வரும்? 10,000 வரும். ஆகவே இதை எப்படி எழுதி கொள்ளலாம்? 10 அடிகள் சமனாக பெருக்கப்படும் போது அடுக்குகள் என்ன செய்யப்படும்? கூட்டப்படும். அப்ப அடிகள் சமன். அப்ப 10 பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். 1 எவ்வளவு? 4.
ரைட் அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடுக்க கூட்டப்படும். நீங்க கேட்கறது அடுக்க காணையில செய்யறது. ஆனா அடுக்குவது என்னது? எந்த ஒரு எண்ணுக்கும் 10 எண்ணினா 10 ஓராம் அடுக்கு 10 தான். அப்போ ஒரு ஒன்றுன்றது அதுல அடுக்கு 5 5 ஓராம் அடுக்கு 5 தான். அப்போ மறைமுகமா அந்த ஒன்று இருக்காது. ரைட் 10 இப்ப சொல்லுங்க இந்த 10 இந்த வர்க்கம் முழுது போல என்ன போடுவோம்? அரையாம் அடுக்கு. அரையாம் அடுக்கு. அப்ப 10 தர அரைன்னு வரும். அப்ப 2 4 பட்டினா எப்படி வரும்? 2 2 அப்ப 10 2 அப்ப 10 எவ்வளவு? 10 தர 10 100. இல்ல நீ டைரக்டாவே 100 தர 100 10,000 வந்திருக்கும். அவ இங்க 100 வரும். வெளியே கொள்ளுங்க. எழுதிட்டு கிரேட் 10 ஆக்கள் லீவ் ஆகலாம். கிரேட் 11 ஆக்கள் இருக்கும். Thank you, sir. Good night. Bye. Thank you. Good night. Bye. Good night. Bye, sir. Good night. Bye. Thank you. Thank you. Good night. Thank you, sir. Thank you. Good night. Bye. Yeah. Thank you.